மகாதேவா சம்போ மகாதேவா ஆதி நாளிலே அசுர குருவாகிய சுக்கர பகவான் காலக்கையின் மகளாகிய மாயை என்பவளை அழைத்து காசி முனிவரை கூடி வரை சொல்ல அவளும் அவ்வாறே செய்து சிங்கமுகாசுரன் கஜமுகாசுரன் சூரபதுமன் தாரகன் அஜமுகி என்ற அசுரர்களை பெற்றெடுத்தாள். அவர்களும் சூரபதுமனோ சிவபெருமானின் அரிய பெரிய வரங்களை பெற்று தேவர்களை இம்சைக்குள் உள்ளாக்கினார். இதை தாங்காத தேவர்கள் என் தந்தையாகிய சிவபெருமானிடம் சென்று முறையிட என் தந்தை சிவபெருமான் வரமளித்த நானே அவர்களை அழிப்பது நல்ல முறை அல்ல என்று சொல்ல, அப்படியானால் தங்களை நின்பால் நிகர்க்க ஒரு குமரனை தந்தல்ல வேண்டும் என்று சொல்ல என் தந்தையின் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பிரமுகளாக வெளிவந்து 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பெற்று தெய்வானையை திருப்பரங்குன்றத்தில் வைத்து மணமுடித்து இளையவள் சுந்தரவல்லி இந்த வனத்திலே சுதந்திரமாக உலாவிக் கொண்டிருக்கிறாள். அப்படி இருக்கும் அந்நவளை பார்ப்பதற்கு முன்பாக ஐயனை வணங்கி எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது என்ன மணக்குது மலையே என்ன மணக்குது இன்பமான ஊதுபத்தி அங்கே மணக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது காத்திருப்போம் அவருக்காக நாம் சிறிது நேரம். இங்கு வேளன் வேணனாக நடத்தி கொண்டிருக்கும் ரவிதரன் அவர்கள் தேத்தாங்குளத்தைச் சேர்ந்த ரவிதரன் அவர்களுக்கு கிராமத்தின் காசம்பட்டி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்திக்க பிரிவித்த ஊர் பெரியோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எமது சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி கடந்த வணக்கம். போட்டு
தான தலைவா தன்மான சிங்கமே தமிழுக்கு முதல்வா இறைவா சண்முகா சரவணா அகர முகர மகர மகர நகரின டகு டகு டிகு டிகு டங்கு டிங்கு என்று சொல்லக்கூடிய கண்ட சசிகளுக்கெல்லாம் உயிரோட்டமாக இருக்கக்கூடிய தமிழ் கடவுளை முருகப்பெருமானை அடியே நமஸ்காரம் ஐயனே. நான் முகன் மைந்தரே நற்றமிழ் புலவரே மூன்று லோகங்களும் சென்று கவிபாடும் வல்லமை மிக்க வீணாகனா பிரியரே கானத்தின் ஒளியே கீதத்தின் ஒளியே என்றாலும் தங்களையும் இசையும் வரிகளால் வரவேற்க வேண்டும் என்ற எண்ணங்களிலே தங்களையும் வரவேற்பதற்காக நமோ நமக தங்களை கண்டவுடன் பெருமகிழ்ச்சி என்று இன்றைய வருகையிலே அற்புதமான மங்களகரமான மகிழ்ச்சியூட்டும் நிகழ்ச்சி ஒன்றோடு தாங்கள் வந்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன். முருகா ஞான பண்டிதா அடியேனை பார்ப்பதற்குத்தான் ஞானப்பிரியரை கலகத்தை உலகத்தை சுற்றி வரும் மார்க்க மத்தியில் பூலோகத்தின் நிர்திசை நோக்கமாக சென்று கொண்டிருக்கும் இடத்திலே குறிஞ்சி நிலத்திலே அழகான கனி ஒன்றை கண்டேன். கனி கண்டது நாரதமுனி அடைய வேண்டுமோ சிப்பிரமணி அதை சொல்ல வந்ததுதான் இந்த நேரத்தில் அடர்ந்த ஒரு பணி. ஆனால் கனியை பார்த்த மாத்திரத்தில் முருகா சமர்ப்பணம் என்று குறிப்பிட்டு தங்களை நாடி ஓடி வந்திருக்கிறேன். இதுதான் விவரம். இனி கண்டது கனி பார்த்து வந்தது நாரத முனி அடைய வேண்டியதோ சுப்பிரமணி. இருந்த போதிலும் தாங்கள் எனக்காக அன்று கொண்டு வந்த கனியினால் கிடைத்தது ஒரு மன கோமண துணி. அப்படி இருக்க அன்று ஒரு மன கோமண துணி கொண்டு வந்தாலும் கூட அன்று கிட்டியது திரு ஆவினங்குடியாய் விளங்கிய குன்றில் சென்று தங்கியதால் பலம் நீ பலம் நீ ஞான பழமை என்பதனால் கிடைத்தது அன்று பழனி. அன்று தாங்கள் கொண்டு வந்த கனியினால் இறுதியில் கிடைத்தது பழனி. இன்று கண்டு வந்த கனியினால் எமக்கு இன்று கிடைக்க போவது முருகா என்ன அன்று ஒரு கனியை கொண்டு வந்ததனால தாய் தந்தையை பிரித்து வைரமணி இருந்து தமக்கென்று பழனி மலை மீது வந்த பெரிய மனிதர் அல்லவா தாங்கள். ஆனால் இன்று ஒரு கனியை நான் கண்டு வந்திருக்கிறேன் என்றால் இந்த கனியினால அந்த கோபம் என்ற ஸ்தாபனமெல்லாம் தீரணும், ஏக்கம் தீரணும். இந்த கனியினால ஒரு மலை கோபன துணியை மாப்பிள்ள நீங்க அவுக்கணும். என்ன என்ன மைத்துனரே என்ன உலகம் என்று போற்றக்கூடிய கோய் என்று சொல்லக்கூடிய ஸ்தாபனம் என்று சொல்லக்கூடிய துணியை அவுக்க வேண்டும் என்று கூற வந்தேன் ஐயா. அப்படியா? ஆமா. கனியினுடைய பெருமையும் மகத்துவத்தையும் எடுத்து இயமங்கள் பார்ப்போம். இதோ கூறுகிறேன். மகனிக்கும் தேன் கதளி மங்கனிக்கு மேலே நிற்கும் பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே. முருகா
நம் தம் தனம் தம் நம் தம் தனம் தம் நம் தம் தனம் தம் நம் தம் தனம் தம் என்னாரமே வா சங்கீத சாதி முல்லை காணவில்லை கண்கள் பாவையின்றி பார்வையில்லை ராகங்களின் சங்கீதமில்லை தாவும் காதல் எல்லை என்னாரமே வா சங்கீத சாதி முல்லை காணவில்லை 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 இதே ராகத்துலதான் மகனிக்கு பேர் கதலி மகனிக்கு மேலிருக்கும் முகனியை கண்டு மனம் புரிந்தே அக்கனியை இக்கணமே கொய்யாமல் பயிரை என்று அணைத்திட வேண்டும் எங்கள் வாழ்மருகா அந்த இந்திர சந்திரன் அவன் வந்த எந்திரிச்சினிக்கன் அந்த ரப்பையும் உருவதையும் பார்த்திட என்று வெற்றிகள் இது தாமாக கனியாத அசத்தில் பார்த்திட மகனியே மகனிக்கும் பேசதலி மகனிக்கும் மேலினிக்கும் முகனியை கண்டு மனம் புரிச்சே அப்பேற்பட்ட கனி ஐயா ஆப்பலா வாழை என்ற முக்கணிக்கும் மேலினிக்கும் பூக்கணியை கண்டமணி பூரித்த தங்களை காணுகின்ற பொழுது அந்த கனியினுடைய சாகம் என்ன முனிகே சொல்லக்கூடிய ஐம்புலன்களுக்குமே சுவை தரக்கூடியது என்றால் இந்த பறவை இனங்கள் மட்டும் ஏன் இப்படி பச்சைகள் கழுதாடி நேரம் மணி பச்சி பச்சைகள் வந்தோம் நேரம் மணி பச்சி பச்சைகள் கழுதா
வந்தது வள்ளியை பார்த்திருக்கிறேன். கண்டு வந்தது உங்களுக்கு எட்டாம இருக்குமா? இளையவள் இறை என்று சொல்லக்கூடிய இடத்துல அடி என்று சொல்லக்கூடிய இறைவன் அடி, அந்த அடியை எட்டி பார்க்கக்கூடிய தகுதி பட இடத்துல எட்டி ஒட்டி தட்டி ரொம்ப கிட்டத்துல இருக்கு முருகா. அண்ணவனை தாங்கள் கடிமணம் புரிய வேண்டும். இப்போதே இப்படியே செல்லலாமா? இந்த ரூபத்தில் செல்லக்கூடாது. வேறப்படி ஒரு வேடுவராக சென்று ஒரு மானத்தை துரத்தி செல்வது போல் அடி மானே 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 என்று அன்னவளை கடிமணம் புரிந்து பல காட்சிகள் மக்களுக்கு கொடுத்து இறந்து கரத்தால் இரண்டு பூமாலை நாவால் பாவாலை பாடி உங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படி வரும் தங்களுக்கு உலகமே சூடும் புகழ்மானே நடந்தாய். சரி. கையில வாங்கி நீ பையில போடல, காசு போன இடம் தெரியல. கையில வாங்கி நீ பையில போடல, காசு போன இடம் தெரியல. காதலி பாப்பா காரணம் கேப்பா, ஏது சொல்வதோடு புரியல. ஏழைக்கு தோணும் தெரியல. கையில வாங்கி நீ பையில போடல, காசு போன இடம் தெரியல. அண்ணவர்கள் இந்த பாடலை பாராட்டிய 100 ரூபாய் என்பது பெருமிசை அண்ணா அவர்களுக்கு நன்றி. பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக, பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக.
வசமில்லை. பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போன பாதையிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக. கண்ணாளி பெண்ணை அன்று கண்டது போவும் கண்டவுடன் காதல் நெஞ்சு கொண்டது பாவம். கண்ணாளி பெண்ணை அன்று கண்டது பாவம் கண்டவுடன் காதல் நெஞ்சு கொண்டது பாவம். கண்டவுடனே பிரிவை சொல்லி வந்தது பாவம். கூடாத பூமி என்னும் வாழ்வது பாவம் வாழ்வது பாவம். பல்லாக்கு வாங்க போனே ஊர்வலம் போக பாதையிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக. மல்லிகை பூ வாங்கி வந்தே பெண்ணுக்கு சூடு மண்ணீர் போட்டு விட்டேன் வெயிலில் வாட வெயிலில் வாட. பல்லாக்கு வாங்க போனே ஊர்வலம் போக பாதையிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக. பாதையிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக. பாதையிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக. நன்றிங்க. பாசத்துக்குரிய அன்பண்ணன் என்னை ரசித்து விடிய விடிய ரசித்துக்கிட்டு என் பாடலை பாராட்டி 100 ரூபாய் அனுப்பிச்சு பெருமை சேர்த்த மீண்டும் ஏற்கனவே கொடுத்தாரு, இன்னைக்கு மறுபடியும் கொடுத்துருக்காரு. அன்பு உள்ள பாலன் அவர்களுக்கு எங்கள் கலைக்குழுவின் இசைக்குழு சார்பாக மறக்க முடியாத காசம்பட்டி கிராம பொதுமக்கள் சார்பாக நன்றி.